ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு பல்லு இல்ல. ஏதோ ஒரு காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ ஒரு பல்லு நம்ம எடுத்திருந்திருப்போம். ஆனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பிடும்போது நமக்கு நெறைய கஷ்டம் இருக்கு அப்டின்ட்டு ஃபீல் பண்றதுனால, இப்போ ஒரு பல்லு கட்டிக்கலாம் அப்டின்ட்டு ஒரு ஐடியாக்கு வந்திருப்பீங்க. இப்ப பல்லு கட்டணும் அப்டின்னாலே, ஃபிக்ஸடா கட்டணும் அப்டின்னு பார்த்தீங்கனாலே, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, பிரிட்ஜ்ன்னு சொல்லுவாங்க. இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இம்ப்ளான்ட் சொல்லுவாங்க. இந்த 2 ஆப்ஷன்ல என்னோட கண்டிஷனுக்கு எது வந்து பெர்ஃபெக்ட்டா சூட் ஆகும் அப்டின்ற ஒரு டவுட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க எல்லாருக்குமே இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பெர்சனுக்கும் ஒரு ஒரு மாரி வேரி ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நாம வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டென்டல் இம்ப்ளான்ட்னா என்ன அப்படின்றத உங்களுக்கு சொல்றேன். டென்டல் இம்ப்ளான்ட்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ஃபிக்ஸடா ஒரு டீத் குடுக்குறோம் அப்படின்னாலே, நமக்கு வி நீட் சம் சப்போர்ட். ஸோ ஒரு சப்போர்ட் இருந்தா தான் நம்ம வந்து ஒரு ஃபிக்ஸடாவே குடுக்க முடியும். நமக்கு மவுத்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கான 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, டீத் இருக்கு. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, போன் இருக்கு. ஸோ எய்தர் நான் ஒரு டீத் எடுத்து சப்போர்ட் குடுக்கணும். இல்லன்னா போனோட சப்போர்ட் எடுத்துக்கணும். அப்பதான் வந்து ஒரு டூத் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸடா குடுக்க முடியும். ஸோ இம்ப்ளான்ட் என்ற கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ போன்ல இருந்து ஒரு சப்போர்ட் எடுத்துக்கணும். இப்ப எனக்கு ஒரு டூத் இல்ல அப்படின்னா, ஸோ அந்த ரீஜியன்ல இருக்கிற ஒரு போன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இம்ப்ளான்ட்ன்ற ஒரு ஸ்க்ரூ பிளேஸ் பண்ணிட்டு, அந்த இம்ப்ளான்ட்ல இருந்து மேல டூத் குடுப்போம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இம்ப்ளான்ட் அண்ட் கிரவுன். அதோட சப்போர்ட் மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, போன்ல இருந்து எடுத்து பண்ணுவோம். 2வது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, பிரிட்ஜ். ஸோ பிரிட்ஜ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, போன் இல்லன்னா டூத்த தான் சப்போர்ட் எடுத்து நம்ம ஃபிக்ஸடா டீத் குடுக்க முடியும். ஸோ டூத்த சப்போர்ட் எடுத்து ஒரு டீத் வந்து நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலா ஃபிக்ஸடா குடுக்குறோம் அப்படின்னா, அதுக்கு பேர் தான் பிரிட்ஜ். ஃபிக்ஸட் பார்ஷியல் டென்ச்சர்ன்னு சொல்லுவாங்க. உங்களோட டூத் நல்லா இருக்கு அப்படின்னா, ஸோ நம்ம வந்து அத சப்போர்ட்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ டூத்ஸ நம்ம சப்போர்ட் எடுப்போம்? ஒரு பல்லு இல்லன்னா எத்தன டூத் சப்போர்ட் எடுப்போம்? அப்படின்ற ஒரு டவுட்டும் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ யூசுவலா ஒரு டூத் நல்லா இருக்கு அப்படின்னா, ஸோ ஒரு பல்லு இல்ல, பக்கத்துல இருக்கிற பல்லெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னா, ஸோ இந்த சைட்ல ஒரு டூத் சப்போர்ட் எடுப்பேன். இந்த சைட்ல ஒரு டூத் சப்போர்ட் எடுப்போம். ஸோ 1, 2, 3. ஸோ 3 டீத் சேர்ந்த மாரி வந்துரும். அதுதான் வந்து பிரிட்ஜ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு 2 டீத் இல்ல. 2 டீத் இல்லன்னா, ஸோ ஸோ எய்தர் ஐ ஹேவ் டூ டேக் 2 டீத் இன் த ஃப்ரண்ட் அண்ட் 1 அட் த பேக். அந்த மாரி அந்த சப்போர்ட்டோட நம்பர் ஆஃப் டீத் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து அதிகமாகும். ஸோ இது வேரீஸ் வித் ஒரு ஒரு பெர்சன் டூ பெர்சன். பட் ஒரு டூத்லேருந்து சப்போர்ட் எடுத்து ஒரு டீத் ரீப்ளேஸ் பண்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா, பிரிட்ஜ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அகைன் அந்த டவுட் வந்து இன்னும் அதிகமாயிருக்கும். சார் எனக்கு போன் நல்லா இருக்கான்றது எனக்கு தெரியல. டீத் நல்லா இருக்கிற மாரி தான் சார் இருக்கு பார்க்கும்போது அப்டின்ட்டு உங்களுக்கு தோணும். ஸோ இது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு செக்கப் பண்ண வரும்போதே நாங்க எவாலுவேட் பண்ணுவோம். உங்க போன் கண்டிஷன் எப்படி இருக்கு? உங்க சிஸ்டமிக் கண்டிஷன் எப்படி இருக்கு? அண்ட் டென்டல் அ அ கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் நீங்க எப்படி மெயின்டெயின் பண்றீங்க உங்க மவுத் அது வந்து நாங்க வந்து நோட் பண்ணுவோம். ஸோ சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சார் எனக்கு பக்கத்துல இருக்கிற டூத்லாம் டச்சே பண்ண வேணாம் சார். நம்ம எதுக்கு அத வந்து ஸ்பாயில் பண்ணணும் அப்டின்லாம் சொல்லுவாங்க. இட்ஸ் நாட் லைக் எ ஸ்பாயிலிங். இது வந்து ஒரு ஹெல்பிங் ஃபேக்டர் தான். ஸோ எது வந்து உங்களோட கண்டிஷனுக்கு பெஸ்ட்டா இருக்கு? இப்போ ஒரு 25 இயர்ஸ்ல ஒருத்தவங்க வராங்க அப்டின்னா, ஒரு 25 இயர்ஸ் பேஷண்ட் ஒருத்தவங்க வராங்கன்னா, அவங்களோட போன் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சாலிடா இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க இம்ப்ளான்ட் பண்ணுவோம். அப்டி பார்க்கும்போது 50 இயர்ஸ்ல இருக்கவங்க பண்ணக்கூடாதா சார்? அப்டின்ட்டு கூட நீங்க வந்து கேட்கலாம். 50 இயர்ஸ்ல இருக்கவங்களுக்கும் பண்ணுவோம். அன்டில் போன் வந்து நல்லா இருந்ததுன்னா. ஸோ இப்போ ஷார்ட்டா வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, பிரிட்ஜ்க்கும் இம்ப்ளான்ட்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸஸ்லாம் பார்த்துரலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு டூத்ல இருந்து சப்போர்ட் எடுத்து ஒரு டீத் ரீப்ளேஸ்மென்ட் பண்ணா, அது வந்து பிரிட்ஜ்ன்னு சொல்றோம். அதுவே வந்து போன்ல இருந்து சப்போர்ட் எடுத்து நம்ம டீத் ரீப்ளேஸ்மென்ட் பண்ணா, அது வந்து இம்ப்ளான்ட்ன்னு சொல்றோம். செகண்டா வந்து பார்த்தீங்கன்னா, டியூரபிலிட்டி எவ்ளோ லைஃப் இருக்கும் அப்டின்ட்டு. ஸோ இப்போ பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்லி ஒரு டூத்த தான் நம்பி இருக்கு. ஸோ அந்த டூத் எவ்ளோ நாளைக்கு இருக்கோ, அதோட லைஃப் டைம் அது வரைக்கும் இருக்கும். வேரியஸ் அதே மாரி நீங்க இப்ப இந்த இம்ப்ளான்ட் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ போன் குவாலிட்டி எவ்ளோ நாளைக்கு நல்லா இருக்கோ, ஸோ அந்த அளவுக்கு லைஃப் டைம் வந்து இம்ப்ளான்ட் குடுக்கும். ஸோ இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் மெயின்டனன்ஸ். நீங்க எப்படி மெயின்டெயின் பண்றீங்கன்றத பொறுத்து தான். அண்ட் டெஃபினட்டாவே 2 ஆப்ஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நல்லா மெயின்டெயின் பண்றீங்கன்னா, மினிமம் 10 டூ 15 இயர்ஸ் வந்து ஷூர் ஷாட்டா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 3 ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் இம்ப்ளான்ட் கொஞ்சம் காஸ்ட்லின்னு எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். ஸோ காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, பிரிட்ஜ் விசஸ் இம்ப்ளான்ட். பிரிட்ஜ விட இம்ப்ளான்ட் கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஒரு 20 டூ 25% அதிகமா தான் இருக்கும். தட் டசன்ட் மீன் இம்ப்ளான்ட் தான் பெஸ்ட் அப்படின்றது கிடையாது. பிரிட்ஜ் வந்து கொஞ்சம் இம்ப்ளான்ட்டோட கம்மி அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ போத் ஆர் ஈக்குவல் பட் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் அதிகமா இருக்கு. ட்ரீட்மெண்ட் டியூரேஷன் எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ஒரு டீத் சப்போர்ட் எடுத்து பிரிட்ஜ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 டூ 4 டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ஆயிடும். பட் இம்ப்ளான்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 1 டேலயே நம்ம வந்து இம்ப்ளான்ட் போடுறோம். மேல வந்து இமிடியேட்டா வந்து லோடிங் பண்ணிடலாம். டியூரேஷன் ஆல்மோஸ்ட் சிமிலரா தான் இருக்கு. ஸோ சார் இப்போ நான் என்னதான் சார் பண்றது? எனக்கு பிரிட்ஜ் குடுப்பீங்களா? இம்ப்ளான்ட் குடுப்பீங்களா? என்னதான் சார் குடுப்பீங்க? அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, ஸோ திரும்பவும் சொல்றேன். அது வந்து கம்ப்ளீட்லி ஒருத்தவங்களுக்கு அது மாறுபட்டு தான் இருக்கும். ஸோ சில பேருக்கு இம்ப்ளான்ட் தான் பெஸ்ட்டா இருக்கும். சில பேருக்கு வந்து பிரிட்ஜ் தான் பெஸ்ட்டா இருக்கும். பட் 2மே ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன்றதுனால தான்
டில் நவ் அது வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அதர் தேன் திஸ் பிரிட்ஜ் இம்ப்ளான்ட்ட விட்டுட்டு உங்களுக்கு டென்டல் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வேற என்ன இருந்தாலும் நீங்க வந்து எப்பவுமே யோசிக்காம டாக்டர் ஸ்மைல்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணலாம். வி வில் தேர் டு ஹெல்ப் யூ. தேங்க் யூ.